கொஞ்சம் பார்த்து விடு கொஞ்சம் பேசி விடு என்று ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இந்த மாதிரி ஒரு அஸ்தட்டிக்கான எடிட்டை ஈஸியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக இதுக்கு வந்து புது இன்ஷாட் வெர்ஷன் வேணும். ஸோ நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நியூ செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவில் பிளாங்க் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு பிப்புக்கு போய்க்கோங்க. பிப்பில் வந்துட்டு இமேஜஸ் வந்து நம்மளுக்கு 2 தேவைப்படும். ஃபஸ்ட் நான் மியூசிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். மை மியூசிக் பண்ணிங்கன்னா மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ வீடியோலேருந்து டேரெக்டாக எனக்கு வந்துட்டு சாங் கிடச்சிரும். இப்போ வந்து சாங் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு கீழே அந்த பிளாங்க் இருக்குல்ல, அதையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிப்புக்கு போயிட்டு இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இமேஜ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, இமேஜஸ் வந்துட்டு நான் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ நிறைய வீடியோஸில் நான் எப்படி எடுக்கிறேன்னு ப்ராசஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க என்னோட நிறைய வீடியோஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் க்ராப் போய்க்கோங்க. க்ராப்பில் பார்த்தீங்கன்னா 3:2 இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 2 இமேஜும் 2 சேம் சைஸில் இருக்கிற மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. 3:2 இருக்கிற மாதிரி ரேஷியோ. ஓகேவா? இல்லைனா நீங்கள் 16:9 கூட வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக பெருசு பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கொண்டு போயிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2 இமேஜையும் நான் கொடுக்குற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் 2 ஒரே சைஸில் இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் லைட்டாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் இமேஜஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2 வந்துட்டு வீடியோ அண்ட் வரல கொடுத்துக்கோங்க. இது வரல. ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெக்ஸ்ட் வந்து என்கிட்ட இருக்க ஒரு பழைய ஃபாண்ட்டு தான். ஸோ நான் வந்து இதை வந்து ஃபாண்ட் பேக்கில் கொடுத்துருப்பேன். இல்லைனா உங்கள் கிட்ட இருக்க எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் வரல கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் பாருங்கள். இன் அனிமேஷன் வந்துட்டு நான் வந்து ஜூம் இன்னும், அவுட் அனிமேஷன் வந்து ஜூம் அவுட்டும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இன் தனியாக அவுட் தனியாக 2 வேறு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் வரல நான் கொடுத்துட்டேன். இனி வந்துட்டு எப்பவும் போல் நம்ம லிரிக்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு லிரிக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுதான். அனிமேஷன் எல்லாம் அப்படியே வந்துடும். தயவு செஞ்சு போய் இன்ஷாட் புது வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு தேவைப்படும். இல்லைனா உங்களுக்கு 2-3 வேலை இருக்கும், யூஸ் பண்ணலாம். நீங்கள் பழைய வெர்ஷனே வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை நான் கொடுத்த ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்களே வந்துட்டு டைப் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு சொன்னாவே எனக்கு காப்பிரைட் இஷ்யூ கொடுத்துருவாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் எனக்கு ஸ்ட்ரைக் வந்துடும். ஆல்ரெடி அப்படி தான் என்னோடய செகண்ட் சேனலில் 2 தடவை ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. ஸோ அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் கூகுள்லேருந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். கூகுள்லேருந்து காப்பி பண்ணிவிட்டேன். எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதனோட லிங்க்கு கீழே இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஷாட்டில் ஃபாண்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்ண தெரியலனா அதுக்கும் நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தயவு செஞ்சு பாருங்கள். பார்க்காம எனக்கு வரலன்னா எப்படிங்க வரும்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீழே என்னென்ன நான் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இப்போ எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் பிப்புக்கெல்லாம் எஃபெக்ட் வந்து வராது. ஒன்லி நம்ம வந்து மெயினில் வந்துட்டு மெயின் இமேஜும் எதை ஆட் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிப் வந்து ஒர்க் ஆகும். எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். அதனால இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்துட்டு நம்ம வந்து வீடியோ செலக்ட் பண்ணி நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரே இதுலேயே வந்துட்டு 3 எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து புது அப்டேட்டில் வந்து வந்திருக்கு. நீங்கள் 4 எஃபெக்ட் வரலாம் ஆட் பண்ண முடியலாம். உங்கள்கிட்ட புது வெர்ஷன் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், வீடியோ வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். மியூசிக் போயிட்டேன். ஸோ எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இருக்கும். இதில் என்ன ஃப்ளோ, இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வைப்ரேட்டில் ஃப்ளோன்னு இருக்கும் பாருங்கள். இதில் ஃப்ளோ செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஃப்ளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் கொடுத்துட்டேன்.
வேல்யூ எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வேல்யூ வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் புதுசாக எஃபெக்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் 2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2ல் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஸ்டைலைஸ்னு இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா ட்ரீமி க்ளோன்னு இருக்குது. ஸோ ட்ரீமியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், க்ளோவாக ஆட் பண்ணிக்கலாம். வேல்யூ வந்து நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் ட்ரீமிக்கு. இதுவே நீங்கள் மறுபடியும் வந்து காப்பி பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம். மேலே இருக்குது பாருங்கள், மறுபடியும் காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு அதை காப்பி பண்ணாமல் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு அதே எஃபெக்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டைலைஸ்லேயே உங்களுக்கு ட்ரீமின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸ்டைலைஸில் ட்ரீமின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு வேல்யூ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வேல்யூ ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த அஸ்தட்டிக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஈவன் நமக்கு டெக்ஸ்ட்டுக்கு கூட உங்களுக்கு அந்த வேவி எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு நான் மெட்டீரியல்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஃபாண்ட் வேணால் ஃபாண்ட் பேக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். ஸோ ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கூகுள்லேருந்து எப்படி டெக்ஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ எடிட் பண்ணணும்னா அதனோட லிங்க்கை போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அரைட் மோஷன் இருக்கிறது எல்லாமே இன்ஷாட்டில் பண்ண முடியாது. அதான் கைஸ், பாய்.